திருப்பரங்குன்றம் மலையின் மீது உள்ள தீபத்தூண் தர்காவிற்கு சொந்தமானது என்ற வாதம் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைக்குன்று. அந்த மலைக்குன்றினுடைய அடிவார பகுதியிலே முருகப்பெருமானின் கோவில் இருக்கின்றது. மேல் பகுதியிலே ஒரு உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கின்றது. அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்திற்குள் வைத்துதான் தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக அப்படித்தான் தீபம் ஏற்றப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீப தூணின் மீதுதான் தீபம் ஏற்றப்பட்டதாக இந்து அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 1905 முதலே, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் தொடங்கி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்திருக்கின்றது. அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான தீர்ப்பாக இன்று மதுரை கிளை நீதிபதிகள் 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதன்படி கடந்த காலங்களில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட வழக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நீதிபதிகள். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு என்பது நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதன் காரணமாக பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்று தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. கோவிலுக்கு சொந்தமான சொத்து அல்ல அது தர்காவிற்கு சொந்தமானது என்ற ஒரு கருத்தையும் திருப்பரங்குன்றம் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே உயர்நீதிமன்ற கிளையில் முறையீடு செய்திருந்தார்கள். ஆனால் நீதிமன்றம் இந்து அமைப்புகள் வழங்கியிருந்த அந்த தரவுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வாங்கி பார்த்த பின்பு 2 தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்த நிலையில் அவற்றை அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஏற்கனவே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்பதை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருக்கின்றது. தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை மட்டும் நீதிபதிகள் சொல்லவில்லை. அதற்கு முன்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது தர்காவிற்கு சொந்தமானது கிடையாது, தர்காவிற்கு சொந்தமானது என்று முன்வைக்கப்பட்ட வாதங்கள் சிறுபிள்ளைத்தனமானது என்ற கருத்தை நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். தீபத்தூணிலே தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அபத்தமானது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். திருக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் திருக்கோவிலுக்கு சொந்தமான தூணிலே தீபம் ஏற்றுவதால் பொது அமைதிக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதிகள் முன்வைத்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். தீபத்தூணில் தான் தீபம் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நீதிபதிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்த போராட்டம் இதன் மூலமாக தீர்வுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த 100 ஆண்டு போராட்டம் என்பது இன்று நேற்றல்ல, திருப்பரங்குன்றம் மலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டது. அவர்களுடைய கோரிக்கைகளில் நியாயம் இல்லை, அந்த கல் என்பது தீபத்தூணே கிடையாது என்ற ஒரு கருத்தையும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது நாயக்க மன்னர்கள் காலத்தில் சொல்லப்பட்ட வைக்கப்பட்ட சர்வே கல் என்றெல்லாம் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதே கல்லிலே மத்திய தொல்லியல் துறையால் எடுக்கப்பட்டிருந்த கல்வெட்டு ஆய்விலே அந்த குறிப்பிட்ட கல் என்பது தீபத்தூண் தான் என்பதும், அதில் ஒவ்வொரு ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது என்றும், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறைக்கு எதிராக யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் குற்றத்திற்குரியவர்கள் என்றும் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இடம்பெற்றிருந்த கல்வெட்டு வரிகள் அதில் அங்கம் பெற்றிருந்தன. அது மத்திய தொல்லியல் துறையின் மூலமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அது சர்வேக்கல் என்ற ஒரு வாதத்தை மீண்டும் நீதிமன்றத்திற்கு உள்ளாக வழக்கறிஞர்கள் மூலமாக திருக்கோவில் நிர்வாகம் முன்வைத்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கின்றது. அந்த கல் சர்வே கல் அல்ல, அது தீபத்தூண் தான் என்பதை இந்த தீர்ப்பின் மூலமாக நீதிபதிகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதையும் நீதிபதிகள் அனுமதித்திருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தீபம் ஏற்றக்கூடிய நாளிலே 144 தடை உத்தரவு பிறப்பித்தது உள்ளிட்டவற்றின் மூலமாக தமிழக அரசினுடைய செயல்பாடு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது நீதிமன்றத்திலே. அதன்படி நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை தமிழக அரசை நோக்கி நீதிபதிகள் சொல்லும் பொழுது எந்த காரணங்களை சொல்லுகின்றார்கள் என்றால், ஒன்று, தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்த அதே நேரத்திலே 144 தடை உத்தரவை திருப்பரங்குன்றத்தில் தமிழக அரசு மூலமாக அந்த மாவட்ட ஆட்சியர் வாயிலாக பிறப்பித்தது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு தீபம் ஏற்ற வந்தவர்களை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கின்றது, எனவே மேலே செல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தது. மீண்டும் 2வது முறையாக நீதிபதி உத்தரவிட்டும் கூட, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 2வது முறையாக உத்தரவிட்டும் கூட அந்த தீர்ப்பை அமல்படுத்த மறுத்து 2வது நாள் இரவிலும் அவர்களை திருப்பி அனுப்பியிருந்தது. இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் தமிழக அரசினுடைய செயல்பாட்டை அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு செய்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றது நீதிபதிகளுடைய இந்த தீர்ப்பு. அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்திலே அந்த கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி ஏற்பட்ட பொது அமைதிக்கான பிரச்சனைகள் அனைத்துக்கும் மூல காரணம் என்று ஒரு கருத்தையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு தமிழக அரசினுடைய செயல்பாடே காரணம் என்கின்ற ஒரு கருத்தையும் இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கமாக உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு உள்ளிட்டவையெல்லாம் ஒரு தீர்ப்பு வழங்கினால் தனி நீதிபதி தீர்ப்புக்கு ஒரு பக்கம் இருந்தாலும்
2 நீதிபதிகள் அமர்வை கொண்டு ஒரு அமர்வு தீர்ப்பு வழங்கினால் கிட்டத்தட்ட அது 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வு வழங்கக்கூடிய தீர்ப்பாகவும், அமர்வு என்னும் பொழுது அது உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வழங்கக்கூடிய தீர்ப்பிற்கு இணையாகவும் சட்ட ரீதியாக பார்க்கப்படும். எனவே உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுதும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு, அரசியல் சாசன அமர்வு உள்ளிட்டவை வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பிலே பெரிய மாறுதலை உச்ச நீதிமன்றத்திற்கே சென்றாலும் மேல்முறையீட்டிலே வழங்க மாட்டார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்து அதே உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக அரசு அடுத்த கட்ட சட்ட வாய்ப்புகளை தேடுமா, அல்லது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவுகளை ஏற்றுக்கொண்டு இனியும் சட்ட ரீதியிலான போராட்டங்களை முன்வைக்காமல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இணங்க தீபத்தூண் என்பதை ஏற்றுக்கொண்டு அதில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியினை வழங்குமா என்பது தெரிய வரும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது தமிழக அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாடு காவல்துறை இருக்கும் பொழுது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை எப்படி பாதுகாப்புக்கு அழைத்து வர முடியும், தனி நீதிபதி தன்னுடைய அதிகாரத்தை மீறி இருக்கின்றார், துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் 2 நீதிபதிகள் அமர்வு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய காவல்துறையை வைத்து நீங்கள் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும், நீங்கள் பாதுகாப்பு வழங்காத பொழுது நீதிபதி தன்னுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்காக தனக்கென இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாக பாதுகாவலர்களை பயன்படுத்துவதில் என்ன தவறு, இதில் நீதிபதியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் என்றெல்லாம் எதையும் பார்க்க முடியாது. தமிழக அரசு முறையாக செயல்படாததால் தான் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை நீதிபதி பயன்படுத்தி இருந்தார். எனவே தமிழ்நாடு காவல்துறையை பயன்படுத்தவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக ஏற்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தீபத்தூண் தொடர்பாக அது தீபத்தூண் அல்ல, அது சர்வேக்கல் என்று வழக்கறிஞர்கள் சொன்ன பொழுது எந்த அடிப்படையில் நீங்கள் சர்வேக்கல் என்று சொன்னீர்கள், அதை சர்வேக்கல் என்று சொல்லுவதற்கு உங்களிடம் என்ன ஆவணங்கள் இருக்கின்றன என்று கேட்டார்கள். ஆனால் அரசு தரப்பிலே அது குறித்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அதே நேரம் 100 ஆண்டுகளாக குறிப்பிட்ட அந்த மண்டபத்திற்குள் தான் தீபம் ஏற்றப்படுகின்றது என்ற அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளாக அங்கே மண்டபத்திற்குள் தீபம் ஏற்றப்பட்டதால் தான் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. எனவே பழைய நடைமுறை என்ன இருந்தது என்பதை தமிழக அரசு என்ன சொல்லுகின்றது அது குறித்து என்ற ஒரு கேள்வியினை நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய வாதங்கள் நீண்டு கொண்டே இருந்தன. தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்காக பல கேள்விகள் எழுக்கப்பட்டன. இறுதியாக இப்பொழுது தமிழக அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசை நோக்கி பல குற்றச்சாட்டுகளையும் இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். பல இடங்களிலே சிறுபிள்ளைத்தனமானது, அபத்தமானது என்பது உள்ளிட்ட அந்த வாசகங்கள் எல்லாம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அந்த தர்காவிற்கு சொந்தமான சொத்து என்று தீபத்தூணை சொன்னதை நீதிபதிகள் சிறுபிள்ளைத்தனமானது என்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தீபத்தூணிலே தீபம் ஏற்றினால் அதனால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பது அபத்தமானது என்று கடுமையான அந்த சொற்றொடர்களும் தீர்ப்பினுடைய அம்சங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் எந்த வகையிலும் சட்ட ஒழுங்கு பாதிப்பு இதனால் ஏற்படாது என்று இந்து அமைப்புகள் சார்பில் செய்யப்பட்டிருந்த அந்த முறையீட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட அந்த தீபத்தூணுக்கும் தர்காவிற்கும் இடைப்பட்ட இந்த தூரம் என்பது அதிகப்படியான தூரமாகத்தான் இருக்கின்றது. ஆண்டில் ஒரு நாள் கார்த்திகை தீப திருநாள் என்று தீபம் ஏற்றுவதால் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய வழிபாட்டு நடைமுறைகளும் பாதிக்கப்பட்டு விடாது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக 100 ஆண்டுகளுக்கு பிறகாக, நூற்றாண்டுக்கு பிறகாக திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படுவதற்கான ஒரு முழுமையான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீண்டும் ஒரு மேல்முறையீடு அல்லது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தங்களுடைய முறையீட்டை முன்வைக்க முனைந்தால் இந்த வழக்கு மீண்டும் சேலஞ்ச் செய்யப்படும். அதாவது ஒரு மீண்டும் அது விவாதத்திற்கு உள்ளாகும். ஆனால் ஏற்கனவே தனி நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஒரே தீர்ப்பை வழங்கிவிட்ட நிலையில் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு காவல்துறை பாதுகாப்புடன் இன்னும் ஓராண்டு காலத்தில் வர இருக்கின்ற திருக்கார்த்திகை திருநாளினுடைய தீப ஏற்றப்படக்கூடிய அந்த நன்னாளில் திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியினை வழங்குவார்கள், அல்லது அதற்கு இடைப்பட்ட நாட்களில் மீண்டும் இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்காக உயர்நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ சென்றடையுமா என்பது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய அடுத்தடுத்த அந்த இந்த மனு முழுவதுமாக தீர்ப்பினுடைய அம்சங்கள் வெளியான பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது அளவில் இந்த வழக்கிலே நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தகவல் முழுவதுமாக ஏற்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.